ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ட வேர் டு ஸ்டடிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வேர் டு ஸ்டடிஸுமே இருக்குது. ஸோ மேக்ஸோட ரீசனிங் மட்டும் இதில் கொடுக்கல, மற்றபடி மீது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸுக்கு ரீசனிங் எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாக டிப்டாக கொடுக்கல, மற்றபடி மீது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 2 படிக்கிறோம், குரூப் 1 அதுமாதிரி G4 இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு டாபிக் எடுத்து ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி வருவாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூனிட் 1 சயின்ஸ் கொடுக்குறாங்க. அதே பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து G4க்கு எவ்வளோ வரும், G1லேருந்து எவ்வளோ கேட்பாங்க ப்ரிலிம்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எந்தெந்த கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளோட இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 6th 7th 8th 9th 11th புக்கெலாம் வருது. மோஸ்ட்லி நம்ம G4க்கு படிக்கிறோம்னா 10th வரைக்கும் சயின்ஸ் படித்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இதோட பிடிஎஃப் பார்த்தோன்னா நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தோன்னா நான் கீழே தரேன், கமெண்ட் பாக்ஸில் தரேன். அது ஒர்க் ஆகலாம் அப்படி வந்தோன்னா நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், சரிங்களா? அப்படி இல்லைனா எம்ஆர் மணி ஸ்பீக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து டெலகிராமில் சர்ச் பண்ணால் நம்மளோட சேனல் வந்துடும், சரிங்களா? ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய மெட்டீரியல்லாம் அதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னமும் பார்த்தோன்னா நிறைய வந்து போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில் வர மாதிரியே இருக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேயும் வர மாதிரி இருக்கும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பொது அறிவியல். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாபிக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பழைய சிலபஸ் தான், சரிங்களா? அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ எல்லா டாப்பிக்கும் ஆல்ரெடி இருந்த டாபிக் தான். ஸோ பார்த்துக்கோங்க. இதை பற்றி நான் நிறைய பேச வரோம்ல ஜிஎஸை பற்றி. ஏன்னா மோஸ்ட்லி ஜிஎஸ் எல்லாமே அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து என்னென்ன படிக்கணும்னு சொன்னால் அமிலங்கள் காரங்கள் படிச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தோன்னா பெட்ரோலிய பொருட்கள், ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் படிச்சுக்கோங்க. லைட் அதுமாதிரி சவுண்டு, அணுக்கரு இயற்பியல், வெப்பம் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ அதில் எதனா கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த ஃபிசிக்ஸ் அந்த மேலே இருக்கும்ல, ஸோ அழுத்தம், விசை, இயக்கம் அந்த டாப்பிக்லாம் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து லாஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 5 கொஸ்டின் தான் இந்த வாட்டி சயின்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கொஸ்டின் வரும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் படிங்க. மற்றபடி ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து சயின்ஸுக்கு தராதிங்க, சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்த டாபிக் பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக் வந்து ஜாகிரஃபி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஜாகிரஃபியும் பார்த்தோன்னா இந்த வாட்டி 5 கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டாப்பிக்கும் முடிச்சுட்டு வேணால் இந்த டாபிக் வரலாம், சரிங்களா? மோஸ்ட்லி ஜாகிரஃபியும் சரி தான். நீங்கள் வந்து 10th வரைக்கும் G4க்கு படிக்கிற மாதிரி தான் 10th வரைக்கும் படித்தாலே போதும். இருக்கிற டாப்பிக்கே மோஸ்ட்லி வந்து நல்லா படிக்கணும். அதே போல் வந்து 10th புக் இருக்கும், சரிங்களா? 10th புக்கை வந்து நல்லா படிச்சிருங்க. ஒரு 7 லெசன் இருக்கும். அந்த 7 லெசன் ஃபுல்லாக படிச்சிடலையே அதுலேருந்து எப்படியும் ஒரு 2-3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கிட்டே வந்துடும், சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் வரும். இப்போ 5 கொஸ்டின் தான் மொத்தமாக கொடுத்துருவாங்க. எப்படியும் ஒரு 3 கொஸ்டின் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்த டாபிக் பாருங்கள், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்து G4க்கு பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் ரெண்டுத்தையுமே சேர்த்து 10 தான் கொடுத்துருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 5 கொஸ்டின், ஐஎன்எம் 5 கொஸ்டின், சரிங்களா? இதுலேயுமே கொஸ்டின் கம்மி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லாம், சரிங்களா? கொஞ்சம் இயர்ஸ்லாம் நிறையவே வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 5 கொஸ்டின் தான் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 10th இருக்கிற டாபிக் வந்து ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணுறேங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து 10th நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? 6th 7th வந்து இருக்குது, சரிங்களா? இண்டஸு அந்த மாதிரி டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11th 12th இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 10th இருக்கிற புக்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் 11th 12th படிங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து 10th இருக்கிற புக்ஸ்லேருந்தே நிறைய கொஸ்டின் வந்து எடுப்பாங்க. சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அது ஐஎன்எம், சரிங்களா? இதில் மோஸ்ட்லி நான் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன சொல்லணும்னா மோஸ்ட்லி 10th இருக்கிற புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. எல்லா புக்கையுமே தான் மோஸ்ட்லி சொல்கிறேன் நான். தமிழாக இருக்கட்டும், ஜிஎஸ்சில் அதாவது வந்து சயின்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட்லி ஹிஸ்ட்ரி எல்லாமே சரி தான். நீங்கள் 10th இருக்கிற புக்ஸை வந்து முடிச்சிருங்க. 10th வரைக்கும் முடிச்சு வச்சுருங்க. அடுத்த டாபிக் இந்தியன் பாலிட்டி, சரிங்களா? பாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில டாபிக்ஸ்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்காது, சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் தான் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாபிக் எல்லாமே வந்து படித்து முடிச்சிருங்க, சரிங்களா? இதுலேயும் அதே தான். மோஸ்ட்லி 10th வரைக்கும் நல்லா படிச்சிருங்க. அது 11th 12th வந்து எல்லா லெசனும் படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ குறிப்பிட்ட லெசன் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னு சொல்லிட்டு சிலபஸ் பார்த்து படிச்சுக்கோங்க.
அது எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா. உங்களுக்கு பாலிட்டியில் எவ்வளோ கொஸ்டின் சொல்ல மறந்துட பாருங்கள். பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பாலிட்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து எக்கனாமிக்கும் யூனிட் 9 டாப்பிக்கில் இருந்தது அட்மினிஸ்ட்ரேஷன், இப்போ யூனிட் 5 இருக்குது ரெண்டும் சேர்த்து. ஸோ இதுக்கும் வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் தர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. இந்த வாட்டி கொஸ்டின் வந்து உங்களுக்கு நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. சிலபஸ் கொடுத்துட்றேன், பிடிஎஃப் பார்த்து புக் வைஸ் வச்சு படிச்சுக்கோங்க, இந்த டாபிக் வைஸ் வச்சு படிச்சுக்கோங்க. நான் அப்படியே சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். அடுத்த டாபிக் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அந்த கல்ச்சரை பற்றி கேட்டிருக்காங்க யூனிட் 6. இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுவுமே பார்த்தோன்னா முக்கியமான டாபிக் சரிங்களா. யூனிட் 8 வரும் உங்களுக்கு. 10th புக்லேயே நிறைய லெசன் வந்து கவர் ஆகும் சரிங்களா. இதுவுமே பார்த்துக்கோங்க. இதுவுமே பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான லெசனு, படிக்க நல்லாயிருக்கும் இந்த லெசன்லாம். தமிழ்நாட்டிலேருந்து எப்பெல்லாம் போராடி இருப்பாங்க, ஸோ அவங்கள பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸு சரிங்களா. மேக்ஸு அப்புறம் வந்து ரீசனிங். மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின், ஆப்டிடியூடில் வந்து 15 கொஸ்டின், ரீசனிங் 10 கொஸ்டின் சரிங்களா. ஸோ பிரித்து கொடுத்துட்டாங்க. போன வாட்டிலாம் உங்களுக்கு ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கொஸ்டின் தான் வரும். இந்த மாதிரி 15 கொஸ்டின் கொடுத்து சொல்லியிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆப்டிடியூட் தான் நிறைய டாபிக் இருக்குது சரிங்களா. உங்கள் ரீசனிங் டாபிக் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அது வந்து எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு தெரியல. நானாக உங்களுக்கு ஏதாவது புக் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்கு. தமிழ் மீடியத்துக்கு எந்த புக்கு படிக்கணும்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அதுலேருந்தே வரும், நிறைய கற்றுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா தமிழ் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு தமிழ் எழுதும், அதுக்கு மேக்ஸ் நடுவில் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும் சரிங்களா. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கு மேக்ஸ் இருக்கும், அதுக்கு தமிழ் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அது ஃபஸ்ட் இயர் குரூப் 2 கேட்ட மாதிரி இருக்கும் சரிங்களா. இது இலக்கணம் பாருங்கள். இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் சரிங்களா. ஸோ நம்ம வந்து இலக்கணத்தை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தந்தாகணும். இலக்கணத்தெலாம் புரிஞ்சு படித்தாலும் சரிங்களா. புரிஞ்சு படித்தாலே போதும், நம்ம வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதுமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதையும் பார்த்துக்கோங்க. இலக்கணம் பார்த்தா இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து ரொம்பவே ரோல் ப்ளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அழகு 2 பார்த்தீங்கன்னா சொல்லகராதி சரிங்களா. 15 கொஸ்டின், அது ஒரு எழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொல்லுங்கள், எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கும். டாபிக் வைஸ் படிக்கலாம் படிங்க. உங்களுக்கு புக் வைஸ் படித்தா பெட்டராக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா அது படியாகவும் போகலாம் சரிங்களா. மோஸ்ட்லி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் வரும் சரிங்களா. கிட்டத்தட்ட தமிழில் வந்து 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 95 கொஸ்டின் கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் வரும். ஸோ அந்த 95 வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. 95 வந்து மிஸ் பண்ணாமல் போகணுன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை படித்தாலே போதும். அதாவது புது புக்காக இருக்கட்டும், பழைய புக்காக இருக்கட்டும், அதுபோல் கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தாலே போதும். 95 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுருவாங்க சரிங்களா. அதே போல் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸும் அப்படி தான், அதே மாதிரி ஜிஎஸும் அப்படி தான் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வந்து நல்லா படித்தாலே போதும். ஸோ அதுலேருந்தே வந்து அதுலேருந்து தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஒரு 10 கொஸ்டின் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 10 கொஸ்டினை விட்டால் கூட நீங்கள் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் படிக்க போகிறீங்க. அது வந்து ஃபுல்லாக படிச்சாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக வந்து 180 போடலாம், ஈஸியாக வந்து போகலாம். லாஸ்ட் எக்ஸாம் வந்து நான் வந்து 162 போட்டிருந்தேன். மேக்ஸும் தமிழ்லேயும் தான் எனக்கு மார்க் கொஞ்சம் போயிடுச்சு. அதாவது தமிழில் வந்து 87 போட்டிருந்தேன். மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் 9 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன் சரிங்களா. அதில் ஒரு நாள் இது ஒரு 4 நாளே போதும், கண்டிப்பாக வேலைக்கு போயிருந்துருக்கலாம். ஸோ இந்த வாட்டி அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள், எழுதும் திறன் 15 கொஸ்டின் சரிங்களா. அப்படியே வந்து குரூப்பில் போட்டுறேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது கலைச்சொற்களுக்கு கொடுத்துருக்காங்க 10 கொஸ்டின். உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எளிய மொழிபெயர்ப்பு 5 கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்னும், அதில் ஒரு 15 கொஸ்டின் சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான். நான் வந்து டெலகிராமில் போட்டுறேன். ஸோ கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதை தாண்டி வந்து உங்களுக்கு வேறு எங்கேருந்து வெளில எடுக்கிறதுக்கு வேறு டாபிக் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதை நல்லா படித்தாலே போதும், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வேலைக்கு போகலாம். 180+ வந்து போடலாம் சரிங்களா. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. ஸோ நல்லதே நடக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாடா, பாய் பாய்.